நம்ம கலாச்சாரத்திலேயே தானம் தர்மம் இதை பற்றின நிறைய விஷயங்கள் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கிற விஷயம்தான். அதுலேயும் யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கணும், பசிச்சவங்களுக்கு அந்த டைமில் நம்ம சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது தான் சிறந்த தர்மம் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்டு வளர்ந்துருப்போம். வாசல்ல போடுற அரிசி மாவு கோலம் கூட ஏதோ ஒரு உயிரினத்துக்கு, அது ஒரு எறும்போ ஏதோ ஒரு பறவையோ, அதுக்கு உணவா அமையும் அப்படின்னு நினைச்சு கோலம் போடுற ஒரு கலாச்சாரத்துல இருக்கிற நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சாப்பாடு இல்லாம கூட சில வாரங்கள் நம்மளால உயிர் வாழ்ந்துட முடியும். ஆனா குடிக்க தண்ணி இல்லாம சில நாட்கள் தான் நம்மளால உயிர் வாழ முடியும். உலகத்துல இருக்கிற பல இடங்கள்ல சுத்தமான குடிநீர் இல்லாம மக்கள் அவதிப்படுறாங்க அப்படின்னு கேட்கும்போது யாருக்கு தான் மனசு கஷ்டப்படாது? இந்த கதையில இந்த சுத்தமான குடிநீர் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தரை பத்தி நீங்க கேட்க போறீங்க. நான் ரோட்டோரமாக டெய்லர் ஷாப் வச்சுருக்கிறேன். பக்கத்து பிளாட்டில் ஒருத்தர் 70 வயது இருக்கும். அவர் ரோட்டில் வெயில் டைமில் போகிறவங்க வரவங்களுக்காக தாகத்துக்காக தண்ணி கேன் வைப்பார். ஆனால் அவங்க வீட்டில் தண்ணி கேன் யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலுமே ரோட்டில் போகிறவங்களுக்கு தண்ணி கேன் எடுத்து வைப்பார். போகிறவங்க வரவங்கெல்லாம் அதை எடுத்து குடிப்பாங்க. ஆனால் ஏனாதானமாக வைக்க மாட்டார். சுத்தமாக அந்த இடத்த க்ளீன் பண்ணி சுத்தமாக வைப்பார். இப்போ அவர் தவறிட்டார். ஆனால் அவர் தவறினதுக்கப்புறம் இதில் தண்ணி வைப்பாங்களே அவரை எங்கேன்னு கேட்குறாங்க. ஆனால் கேட்கும்போது அவர் இல்லாத போது தான் அந்த தண்ணி கண்ணி அந்த இடத்துல இல்லங்கும்போது அவர் நிறைய பேர் மிஸ் பண்ணுறதாக கஷ்டப்படுறாங்க. ஆஹா, போகிற வரப்பெல்லாம் தண்ணி குடிப்போமே, இப்போ அவர் இல்லங்கும்போது அந்த இடத்துல தண்ணி இல்லையே அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. அது சின்ன உதவியாக இருந்தாலும் இப்போ எவ்வளோ பேருக்கு தாகம் தீர்த்துது அப்படிங்கும்போது எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. நானே அந்த தண்ணியை எடுத்து தான் குடிப்பேன், வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன். எனக்கு கஷ்டமாக இருக்குமா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உயிரோட இருந்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சுத்தமான குடிநீர் அங்க சுத்தி இருக்கிற மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு செயல்பட்ட அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம். நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு. குறள் 20. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா, அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் teamkadaiyosai@gmail.com இல்ல வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9176583618. இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண். பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா, பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா.